ஒரு 6 மாசம் பேசுறது இல்ல. முன்னாடி வரைக்கும் ஒரு ஒப்பந்ததாரரை வைத்து விஜயுடன் பேச்சு நடத்தியது நிஜம். எடப்பாடி தான் நடத்தினார். விஜய் அப்ப போட்ட கண்டிஷன்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுனால அது ஒரு அதுக்கு மேல அது ஒரு இடத்துக்கு போகல. இல்ல இப்ப நெருங்க நெருங்க விஜய் கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடா என்ன சார்? மாதிரி மாற்றம்? இப்போ பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சாங்க. சரி, அது அதிகாரப்பூர்வம் இல்ல. ஆனா அவரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கும்போது டிமாண்ட் தான் அதிகமா இருக்கு. மத்தபடி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆமா, விஜய்கிட்ட நம்பகத்தன்மை இருக்குன்னு இனிமேலும் நம்புனீங்கன்னா நம்பணும்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லை. அவர் சராசரி அரசியல்வாதி தான். 10ஓடு 11 தான். பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. யாருமே சரியில்லை, உங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, ஊழல் சக்தின்னு சொல்லிவிட்டு நான் தூய சக்தின்னு வேற ஒரு பிரகடனப்படுத்திட்டு சத்தமில்லாம அங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னா, நடத்தியது நிஜமாக இருந்தால், நடத்தினது நிஜம்னு ஒரு பத்திரிகையாளராக எனக்கே தெரியும். அவர் தான் உட்காந்து பேசணும்ல, யாரை வச்சு பேசினார், என்ன பேசப்பட்டதுங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சனால சொல்றேன். விஜய் அவ்வளவு ஒன்றும் பெரிய சுத்த சுயம் பிரகாசம் அல்ல. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலம், நம்ம கட்சி ஆட்சியில் அமர்த்தணுங்கிற அந்த நியாயமான சுயநலம், நம்ம கட்சி வளரணும், நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்னு ஒரு தலைவனுக்கே உரிய பார்வை. இந்த ஆங்கிள் அவரை பாராட்டலாமே தவிர, நான் ஒரு தனித்த சக்தி, மாற்று சக்தி, தூய சக்தி அப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சரிதானா? எவருடனும் கூட்டணி போக தயாராக இருந்தவர் தான் விஜய், திமுகவை தவிர. எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும் தான் அவர் பேச்சு நடத்தல. அதிமுகவோட எடப்பாடிக்காக ஒரு பேசினார். நீண்ட காலம் நீடிச்சது அந்த பேச்சுவார்த்தை. அது ஒரு ஸ்டேஜில் போய் உடையுதுன்னு சொன்ன பிறகு தினமலர் தொடர்ந்து எழுதுறாங்க. ஒரு நாள் தலைப்பில் போட்டோன்னே புசி ஆனந்தை விட்டு போனா போதுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வதந்தி, நம்பாதீங்க, நம்ம தனிச்சு தான் நிற்க போறோம்னு. இப்போ ஒரு 10 நாளா வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சு ஓடிட்டு இருக்கு, ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு அது சரியா வரலைன்னு தெரிஞ்ச உடனே நாமன்னா மதவாத சக்திகளை எதிர்த்து நாம மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி தான் அமைப்போம், நம்மளுடைய அரசியல் அந்த அரசியல் தான் ரம்ஜான்ல பேசுறாரு. 10 நாள் எங்க போனீங்க? ஸோ அதையும் ரசித்தவர் தான் விஜய், அமைதியாக வேடிக்கை பார்த்தவர் தான் விஜய், அந்த பேச்சுவார்த்தையை சில தனிநபர்கள் மூலமாக நடத்தியவர் தான் விஜய். அதனால ஒரு தூய சக்தின்லாம் நம்பாதீங்க. ஒரு மாற்று அரசியல் அல்லது இன்னொரு நபர் வந்திருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர, அப்படியே புரட்டி போட வந்துட்டாரெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. நான் தொடர்ந்து அரசியல்வாதிகளையே முழுசா நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. பட் உங்களுடைய பார்வையில் அவருடைய கிராஃப் அப்படின்றது இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது சார்? ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கடந்தும் கூட ஏதாவது ஒரு சம்பவம்ன்றது இப்போ கூட வந்து இந்த தஞ்சாவூரில் அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கின அந்த மாணவர் வந்து உயிரிழந்தார் அப்படின்ற அந்த செய்தி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அது போர்ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை அது நிஜமாவே நடந்து போர்ட்ரேட் பண்றாங்கன்னா அந்த பையன் இறந்தது நிஜமா? இல்ல, அது உண்மைதான் சார். நான் அப்படி கேட்கல. அந்த பையன் இறந்ததுக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இல்ல. ஆனா தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. அன்னைக்கே கண்டிச்சாருன்னு சொன்னாங்க, பின்னாடி வராதிங்கன்னு. அப்படி வந்தவங்களை நீங்க என்ன பண்ணீங்க? இவன் ஆஸ்பத்திரியில படுத்துட்டான், இன்னும் 2-3 பேர் காயம்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு 10 பேர் வந்திருப்பான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சாரா? ஒரு பயம், ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் சொல்லுவேன், நீ வந்துகிட்டே இருந்தா சரி. 19 நாளா உயிருக்கு போராடினானே, போய் ஒரு பார்வை பார்த்தாரா? வளைகாப்புக்கு ஓடுறீங்கல்ல, அதுவும் போக வேண்டிய நிகழ்ச்சி தான், வாழ்த்த வேண்டிய நிகழ்ச்சி தான். அதுக்கு போன மனசு, அதுக்கு இருந்த நேரம், தஞ்சாவூருக்கு இந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத போய் பார்க்கணும்னு ஒண்ணு தோணலையா?